ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்கவர்களே, தன்னை கடந்து வாழுகிற மனிதர்கள் நம் குடும்பங்களில் இருக்கிறார்கள் என்பதை இந்த நாளில் முதற்கண் நம்முடைய மனதில் நாம் உள்வாங்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நாம் வாழுகிற சமூகத்திலும் குடும்பத்திலும் சுயநலம் மிகுந்து கிடப்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். கடைசியா இவர் ஒரு பெரிய சுயநலவாதிப்பா என்று எந்த மனிதரை சந்தித்திருக்கிறீர்கள்? கடைசியா ஒரு பெரிய சுயநலவாதியை எப்ப சந்திச்சீங்க? உங்க நண்பனா? உங்களுடைய உடன்பிறப்பா? எனக்கு ஒன்றும் தராமல் எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொண்டாயே, என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த மிகப்பெரிய சுயநலவாதி நீதான். உன்னை நம்பி உன்னோடு நான் இணைந்து பயணித்தேனே, இணைந்து ஒரு தொழிலை தொடங்கினோமே, நண்பர்கள் என்கிற முறையில் என் வயிற்றில் அடித்தாயே, உன்னை போல ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே இல்லை என்று பல நேரங்களில் அங்கலாய்த்து வயிறறிந்து பல மனிதர்களை நாம் சொல்லி நகர்ந்தது உண்டு. சூழல்களை கட்டுப்படுத்த முடியாமல், நம் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல், இப்படிப்பட்ட ஒரு மனிதரை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்து விட்டேனே என்று மனக்குமுறலோடு கலைந்து கடந்து சென்ற மனிதர்கள் நம் மத்தியில் இருக்கலாம். கடைசியாக ஒருவேளை இங்கே அமர்ந்திருக்கிற நம்மையும் ஒரு சிலர் என் வாழ்வில் சந்தித்த மிகப்பெரிய சுயநலவாதி இங்கும் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த நேரத்தில் நம் மனதை தட்டி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சுயநலமில்லாத வாழ்க்கை அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை இந்நாளில் நாம் சிந்தனையாக கொண்டிருக்கிறோம். புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று புனித பவுல் சொல்லுகிறார். நீங்கள் கடவுளால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள். கொலோசியர் திருமுகத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 12வது இறைவசனம் சொல்லுகிறது, நீங்கள் கடவுளின் அன்புக்குரிய இறைமக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பலிபீடத்தில் நின்று அருள்பணியாளர் ஒரு மறையுரையை தொடங்குகிற போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பிற்குரிய இறைமக்களே என்று சொல்லுகிற போது நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள், புனித பவுல் ஒரு மக்கள் சமூகத்தை இப்படித்தான் அவர் அறிமுகம் செய்கிறார். இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய பாசமும் தங்கி இருக்கிற இடங்களில் சுயநலத்திற்கு வேலை இல்லை என்பதை நாம் இன்று உரக்கச் சொல்ல வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதில் லாபத்தை தேடுகிற மக்கள் நம் மத்தியில் இல்லாமல் இல்லை. என்ன செஞ்சாலும் இந்த மனுஷன் 5 ரூபாய் ஆதாயத்தை தேடத்தான் செய்வார். 5 பேர் இணைந்து ஒரு தொழிலுக்கு சென்றால் அதில் 4 தெரியாமல் 50 ரூபாயை எப்படி நம்ம பாக்கெட்டில் போடலாம்னு யோசிக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாமல் இல்லை. பொதுநலன் என்று சொல்லிக் கொண்டு தன் குடும்பத்தையும் தலைமுறையாக சொத்துக்களையும் சேர்த்த அரசியல் தளங்களிலும் ஆன்மீக தளங்களிலும் இருக்கக்கூடிய பல ஆயிரம் மனிதர்களை நாம் கண்டும் காணாமலும் நொந்தும் நோகாமலும் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அருகாமையில் இருக்கிற மனிதர்களை பார்த்து, கொஞ்சம் கூட உனக்கு மனிதாபிமானம் இல்லையோ என்று கண்ணீரோடு கேட்கக்கூடிய மனிதர்கள் நம் மத்தியில் இல்லாமல் இல்லை. ஆனால் தெரிந்தும் தெரியாமலும் நம்மில் பலர் சுயநலம் என்கிற வேட்கைக்குள் நம்மை புதைத்து கொள்ளுகிறோம். நானும் எல்லாரும் நல்லா இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன், முடியலையே. எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறதே, எனக்கும் ஒரு வயிறு இருக்கிறதே,
எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் தன்னை மட்டும் முன்னிறுத்தி வாழுகிற ஒரு மனிதன் கடைசியில் எங்கு போய் நிற்கிறான்? யாருமே இல்லாத ஒரு இடத்தில் போய் நிற்கிறான். எல்லோரையும் மறந்து போய் நிற்கிறான். லூக்கா நற்செய்தியின் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை கடவுள் இயேசு அறிவற்றவன், புத்தி கெட்டவன் என்று கோபமாக சொல்லுகிறார். புத்தி கெட்ட மனிதன் இவன். என்ன நடந்தது? அவனுடைய வயல் விளைந்தது, செல்வம் குவிந்தது, அவனுடைய வாழ்வுக்கு தேவையான செல்வங்கள், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான எல்லாம் அவனிடம் இருந்தது. அப்போது அவன் சொல்லுகிறான், லூக்கா நற்செய்தியின் 12ஆம் அதிகாரம் 17, 18 இறைவசனங்களை வாசித்து பார்க்கிற போது அவன் 7 முறை நான் நான் என்னுடையது, எனக்கு, நான் மட்டும் என்று தன்னை மட்டுமே அவன் முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்வை நகர்த்துவதை பார்க்க முடிகிறது. படைத்த கடவுளும் அவனுடைய கண்ணுக்கு தெரியவில்லை, பக்கத்தில் இருக்கிற மனிதனும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. சுயநலம், நான் நான் மட்டும், என் குடும்பம் மட்டும், என் உடன்பிறப்புகள் மட்டும், எனக்கு மட்டும், எல்லாம் எனக்கு எனக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் எங்கு போய் நிற்கிறார்கள் பார்த்தீர்களா? ஆண்டவனையும் மறந்து, அடுத்தவனையும் மறந்து, வாழ்வின் உண்மையையே மறந்து அவர்கள் நிற்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து, உங்களை சுற்றி எல்லாம் இருக்கலாம், ஆடம்பரங்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் எல்லாம் இருக்கலாம், உங்களை பார்த்து அடுத்த மனிதர் பயந்து ஒதுங்கி போக நேரிடலாம். ஐயோ, வசதி படைத்தவன் வருகிறான், அதிகாரம் படைத்தவன் வருகிறான், இவனிடம் ஏதாவது கேட்டால் நம்மை முறைத்து பார்ப்பான் என்று உங்களை கண்டு விலகி போகலாம் பல மனிதர்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் நம்முடைய மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் ஆண்டவரை விட்டும் அடுத்த மனிதரை விட்டும் அகன்று போய் பல ஆண்டுகள் ஆகிறது, பல மாதங்கள் ஆகிறது, பல நாட்கள் ஆகிறது. ஒரு வெறுமையில் புரண்டு ஓடுகிற வாழ்க்கையை வாழ நாம் ஆரம்பித்து விடுகிறோம். எல்லா அர்த்தங்களையும் அடித்தளத்தையும் இழந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட தொடங்கி விடுகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவருடைய பெயரால் இறைவனுடைய இறைமக்கள் இங்கே அன்பு விளைகிறது, பாசம் மலர்கிறது, பரிவும் பண்பும் சகோதரத்துவம் தோழமையும் நிறைந்து விளங்குகிறது என்றெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் சுயநலத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டியிருக்கிறது. நம்மை கடந்து இந்த உலகத்தை காண வேண்டியிருக்கிறது. எப்படி சுயநலத்தை களைவது? புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ளலாமா? என் சுயநலத்தை கடந்து நான் எப்படி வருவது? அடுத்த மனிதனின் வயிற்றில் அடிக்காமல் அவனுக்கும் வாழ்விருக்கிறது, அவனுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று ஒரு பொதுநலனோடு ஒரு வாழ்க்கையை வாழ என்னால் எப்படி முடியும் என்கிற கேள்விகளை இன்று நாம் நம்முடைய உள்ளத்தில் கேட்டு பார்ப்போம். சுயநலத்தை கடக்க வேண்டிய மனிதர்கள் முதலில் நிற்க வேண்டும். நில்லுங்க, கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் நில்லுங்க. நின்று நிதானித்து வாழ்க்கையை உற்று பாருங்கள். நிற்க வேண்டும். ஒரு மனிதனாக பிறந்துவிட்ட காரணத்தினால் நாம் நின்று நிதானித்து நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டியதை நம் காதுகள் கேட்க வேண்டும். அடுத்த மனிதனுடைய உள்ள குமுறலும் அழுகையும் நம் இதயத்திற்கு கேட்க வேண்டும். மார்க்கு நற்செய்தியின் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் அலைமோதி சென்று கொண்டிருக்கிறது. கடவுளே கடவுளேன்னு போய்கொண்டிருக்கக்கூடிய பல மனிதர்களுக்கு இன்று பக்கத்தில் விழுந்து கிடக்கிற மனிதன் கண்ணுக்கு தெரிவதில்லை.
இப்படிப்பட்ட ஒரு காட்சியை மார்க் நற்செய்தியின் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எரிகோவுக்கு செல்லுகின்ற வழியில் பார்வையற்ற ஒரு மனிதன் அங்கே கூக்குரல் எழுப்புகிறான். தாவீதின் மகனே என்று வானத்தை கிழிக்கக்கூடிய அளவுக்கு அவன் கூக்குரல் இடுகிறான். எல்லாவற்றையும் இழந்து வழியோரம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேனே, இதற்கா நான் ஒரு மனித ஜென்மம் எடுத்தேன் என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாழ்வுக்கான ஒரு கூக்குரலை அவன் எழுப்புகிறான். இப்படி குமுறி கண்ணீரோடு ஏறெடுத்து பார்க்க மாட்டார்களா என்று அவன் அங்கும் இங்கும் பார்க்கக்கூடிய நேரத்தில் கடந்து செல்லுகிற கூட்டம் அவனை அதட்டுகிறது, அவனை அலட்சியப்படுத்துகிறது, அவனை அவமானப்படுத்துகிறது. கண்டும் காணாமலும் செல்கிறார்கள். எங்கே? கடவுளை பார்ப்பதற்காக, கடவுளின் கைகளை பிடிப்பதற்காக, ஆண்டவர் இயேசு தருகின்ற வாழ்வை தங்களுக்கு மட்டும் அள்ளி அள்ளி பருகுவதற்காக இப்படி ஒரு கூட்டம் கடவுளின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு மனிதர் மட்டும் நிற்கிறார், திரும்பி பார்க்கிறார். தன் பின்னால் வருகிற கூட்டத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் பின்னால் அலைமோதி வந்தது போதும், அலறிக் கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்காக நீங்கள் கொஞ்சம் நில்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நில்லுங்கள், அவனை பாருங்கள், அவனை அழைத்து வாருங்கள் என்று இந்த மானுடம் எதிர்பார்த்து கிடந்த ஒரு அழைப்பினை இயேசு முன்வைக்கிறார். உங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, ஆண்டவரே ஆண்டவரே என்று வாயார பாடி புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, கடவுள் என் குடும்பத்திற்கும் சமாதானத்தை தர வேண்டும், எல்லாவற்றையும் தர வேண்டும் என்று முழந்தாள் படியிட்டு மண்டியிட்டு வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களே, கொஞ்சம் நில்லுங்கள். உயரமான வீடுகளையும் ஆடம்பரங்களையும் நகைகளையும் சேகரித்து வங்கியில் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறோம், கைகளில் எவ்வளவு இருக்கிறது, நம் உடம்பில் எவ்வளவு நாம் நகைகளாக போட்டிருக்கிறோம், இவற்றில் எல்லாம் அடைக்கலம் தேடுகிற ஒரு மாபெரும் கூட்டத்தை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், கொஞ்சம் நில்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிற்கின்ற மனிதர்கள் தங்கள் சுயநலத்தை களைந்து வெளியில் வருவார்கள். எந்த மனிதன் நின்று நிதானித்து தன்னுடைய வாழ்வில் காலை தரையில் வைக்க தொடங்குகிறானோ அந்த நேரத்தில் தரையில் விழுந்து கிடந்திருக்கிற பல மனிதர்கள் எழுந்து நிற்பதற்கான வாய்ப்பு உண்டு. பாருங்கள், அங்கிருந்த மனிதர்கள் வா, இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்னபோது மார்க் நற்செய்தியின் 10ஆம் அதிகாரத்தின் 50வது இறைவசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தரையில் விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனை, மனித அடையாளமும் மாண்பும் இல்லாத ஒரு மனிதன் என்னை இந்த சமூகம் கண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவுடன் அவன் எழும்புகிறான், தன் மேலாடையை கழற்றி எறிந்து விடுகிறான், குதித்து எழுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் நிற்கிற போது இன்னொரு மனிதன் எழுகிறான், நாம் குனிகிற போது இன்னொரு மனிதன் எழுகிறான் என்கிற ஒரு கலையை இயேசு சொல்லித் தருகிறார். சுயநலத்தை களைய வேண்டும் என்றால் நாம் வளைய வேண்டும், நிற்க வேண்டும், நின்று நிதானித்து அடுத்த மனிதரை பார்க்க வேண்டும். உங்களை விட வறுமையிலும் ஏழ்மையிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் இந்த இணையம் பங்கில் எந்த குடும்பம் இருக்கிறது? இன்று வீட்டில் போய் உரையாடுங்கள். அப்பா அம்மா, நம்மை விட இந்த இணையம் பகுதியில் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கக்கூடிய கதியற்று விழுந்து கிடக்கக்கூடிய குடும்பங்கள் 10 குடும்பங்களை நாம் பட்டியலிடுவோமா? இனம் கண்டுகொள்ளுங்கள். பார்வையற்ற பர்த்திமேயுவை போன்று இந்த பகுதியில் வாழ்வுக்காக கதறல் எழுப்பி கண்ணீர் விட்டு யாருமில்லாமல் இருக்கக்கூடிய பல மனிதர்களுடைய கதைகளை நின்று கேளுங்கள். அப்போது உங்கள் சுயநலம் காணாமல் போய்விடும். பல நேரங்களில் குடும்பத்தை பற்றி நேர்மறையாக நம் பல காரியங்களை சொல்வது உண்டு. குடும்பம், அங்கே அன்பு விளைகிறது,
அங்கே பாசம் நிறைந்து காணப்படுகிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் குடும்பம் பல நேரங்களில் சுயநல கோட்டைகளாக மாறிவிடுகிறது. ஒரு மனிதன் குடும்பத்தில் தொடங்குகிறான் வாழ்க்கை, ஆனால் குடும்பத்தில் வாழ்க்கையை அவன் நிறைவு செய்ய முடியாது. குடும்பத்தில் நீங்கள் வாழ்க்கையை தொடங்கத்தான் முடியும். அங்கு தொடங்குகிற வாழ்வு உங்கள் வீட்டிலிருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து கிளம்பி இந்த சமூகம் என்கிற பரந்த வெளிக்கு வந்துதான் ஆக வேண்டும். உங்கள் வாழ்வை பகிர்ந்துதான் ஆக வேண்டும். நான் என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, என் சொந்தக்காரங்க, எனக்கு வேண்டியவங்க, இப்படி ஒரு வாழ்க்கை. குடும்பம் குடும்பம் என்று சொல்லுகிற வார்த்தைக்குள் ஒரு மாபெரும் சுயநலம் ஒளிந்திருக்கிறது. உங்கள் மூத்த பிள்ளை வெளிநாட்டில் அருமையான ஒரு வேலையை பெற்றிருக்கிறானா? உங்கள் மகனால், மூத்த மகனால் இன்னொரு வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பு வருகிற போது இந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு அந்த வாய்ப்பை கொடுங்களேன். கடவுள் உங்களுக்கு வசதிகளை தந்திருக்கிறார், வேண்டியதற்கு அதிகமாகவே தந்திருக்கிறார். குடிசையில் வாழ்ந்திருந்த உங்களை அவர் குதூகலமாய் தன் கரத்தில் தாங்கி கோட்டையில் குடியமர்த்தி இருக்கிறார். படிப்பதற்கு வழி இருந்தாத உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் பல பணிகளில் அமர்த்தி இருக்கிறார். அப்படி என்றால் உங்கள் குடும்பத்தில் இன்னொரு வாய்ப்பு வருகிற போது பதங்கி கிடக்கிற, வாடி கிடக்கிற ஒரு மனிதனை, குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பத்திற்கு அந்த வாய்ப்பை கொடுங்களேன். என் முதல் பிள்ளை, என் இரண்டாவது பிள்ளை, மருமக்கள், பேரப்பிள்ளைகள் என்று எல்லா வாய்ப்புகளும் நம் வாயில் மட்டும் நிரம்பி விடுகிறது. உங்கள் குடும்பத்தில் செல்வம் இருக்கிறது, தேவைக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் உங்கள் மகனை ஒரு ஏழை பெண்மணிக்கு நீங்கள் வரனாக கொடுங்களேன். உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்களுக்கு யார் அதிகமாக தருவார்கள் என்று பார்த்து பார்த்து இந்த காரியம் கர்த்தரால் நிறைவேறிற்று என்று ஒரு மாபெரும் பொய்யை சொல்லி பல திருமணங்கள் புனிதமான ஆலயங்களில் நிகழ்ந்தேறிக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு வாய்ப்பும் வசதியும் இருக்கிற போது அந்த வாய்ப்பை ஒரு ஏழை பெண்மணிக்கு கொடுங்களேன். அந்த குடும்பத்தையும் வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுங்களேன். குடும்பம் என்கிற ஒரு சுயநல கோட்டையை நாம் உடைத்தாக வேண்டும். அப்படி உடைத்தால்தான் உங்கள் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் வருவார்கள். வெளியில் வந்து இந்த சமூகத்திற்கு வெளிச்சம் தருவார்கள். பல பக்த சபைகள், பல இயக்கங்கள், பல அன்பியங்கள், பல நலத்திட்டங்களை நாம் செய்கிறோம், இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த பரந்துபட்ட சமூகம் வேதனையில் கிடக்கிற போது இயேசுவே என்று கைகூப்பி நிற்கிற பல ஆயிரம் மனிதர்களை காணவில்லை. கடந்த டிசம்பர் மாதம் 2023 ஆண்டில் தூத்துக்குடி மாவட்டம் தண்ணீரில் மூழ்கியது. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கு. அந்த நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள், இஸ்லாமிய சமூகங்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் இந்த வெள்ளத்தையும் தாண்டிய ஒரு அன்பு வெள்ளமாக காலத்தின் இடங்களை பிடித்தது. என்ன செய்தார்கள்? இயற்கையும் காலமும் பல வலிகளை நமக்கு தந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த வலிகளுக்கெல்லாம் மருந்து போடுகிற கலையை பொதுநலம் கொண்ட மக்களுடைய கரங்களில் கடவுள் பத்திரமாகவே கொடுத்திருக்கிறார்கள். என்ன செய்தார்கள்? தூத்துக்குடி மாவட்டம் தண்ணீரில் மூழ்கி கிடந்த போது நம்முடைய இஸ்லாமிய உடன்பிறப்புகள் 50 பள்ளிவாசல்களை திறந்து வைத்தார்கள். இந்த 50 பள்ளிவாசல்களும் உங்களுடைய வீடுகள் என்று அறிக்கையிட்டார்கள். வாருங்கள், இங்கே வந்து தங்குங்கள் என்று சொன்னார்கள். பார்க்கிற இடமெல்லாம் சன் டிவி என்றாலும் சரி, எல்லா செய்தி தொலைத்த காட்சிகளிலும் நீங்கள் பார்க்கிற போது இஸ்லாமிய இளைஞர்கள் அங்கே களம் புகுந்து, அங்கே கரம் கொடுத்து, வெள்ளத்தில் அலைக்கழிந்து கிடந்த மக்களை தூக்கி நிறுத்துகிற காட்சிகளை காண்டு போது அங்கே
சமயம் உடைந்து போனது, ஜாதிகள் எல்லாம் உடைந்து போனது, சம்பிரதாயங்கள் எல்லாம் மாறி போனது என்பதை பார்க்கிறோம். பொது நலனும் பொது நன்மையையும் நிறுத்துகின்ற மனிதர்களுக்கு முன்னால் எந்த ஜாதியும் தலைகுனிந்துதான் ஆக வேண்டும். எந்த வேற்றுமையும் பாகுபாடும் இடத்தை காலி செய்துதான் ஆக வேண்டும். மதத்தின் பெயராலும், ஜாதியின் பெயராலும், குடும்பத்தின் பெயராலும், கட்சிகளின் பெயராலும் அரங்கேறுகின்ற பல்வேறு அடாவடித்தனங்களை அடித்து நொறுக்குகிற ஒரு வல்லமையை இந்த பொது நலத்தில் தான் கடவுள் தந்திருக்கிறார் என்பதை இஸ்லாமிய சமூகம் அதை நிரூபித்து காட்டியது என்பதை நாம் சொல்வதற்கு மறப்பதற்கில்லை. அதே போன்று கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி வயநாடு பகுதி இன்னும் ஒரு இயற்கை சூழ்ச்சியினால் நிலைகுலைந்திருந்த போது பல ஆயிரம் மனிதர்கள் சென்று கரம் நீட்டிய காட்சிகளை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் தன் குடும்பத்தை கடந்தவர்கள். அடுத்த மனிதனை காப்பதற்காக கால்கடுக்க சென்றவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களில் ஒரு கிறிஸ்தவ சமூகம், இணையம் பங்கு சமூகம், என் அன்புக்குரிய இறைமக்களே என்று ஆண்டவருடைய பெயரால் சொல்லுகிற அந்த வாக்கு மெய்யாக வேண்டும் என்றால் நாம் குடும்பம் என்கிற வட்டத்தை கடந்து வந்தே ஆக வேண்டும். சமூகம் என்கிற பொதுவெளியில் நம் வெளிச்சத்தை தந்துதான் ஆக வேண்டும். நம் பிள்ளைகளை பொத்தி பொத்தி அடக்கி அடக்கி குடும்பம் வீட்டை விட்டு வெளியே போகாதே என்று அடக்கமாக வளர்க்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அடக்க ஒடுக்கமாக எங்கள் பிள்ளைங்களை வளர்க்கிறோம் என்று சொல்லி குடும்பத்துக்குள்ளேயே நாம் அடக்கி வைத்து விடுகிறோம். இந்த சமூகத்தை பற்றி பேசக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர்கள் நம் சமூகத்தில் இல்லை. ஒரு மனிதனின் வலிகளையும் அந்த வலிகளுக்கான வழிகளையும் தருகிற மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் நம் மத்தியில் இல்லை. பொது நலனும் பொது நன்மையும் எந்த மனிதனின் இதய துடிப்பாக மாறுகிறதோ அந்த மனிதன் சுயநலத்தை களைந்து பொது நலனை ஒரு வெளிச்சமாக இந்த பூமிக்குள் தர ஆரம்பித்து விடுகிறான். எனவே இனம் கண்டு கொள்ளுங்கள். நம்மை எது சுயநலத்துக்குள் முடக்குகிறது? பணமா, பதவியா, பாசமா? எல்லாவற்றையும் கடந்து இங்கு எல்லோரும் உடன்பிறப்புகள், எல்லா மனிதரும் வாழ வேண்டும் என்கிற பரந்த பார்வையை நாம் கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது. இந்த உலகம் கண்டிருக்கக்கூடிய பொது நலத்தின் மாபெரு அடையாளம் சிலுவைதான். சுயநலம் என்பதை எள்ளளவும் தன்னுடைய வாழ்வில் கொண்டிராத இயேசு தந்த மாபெரும் அடையாளம்தான் இந்த சிலுவை. இந்த சிலுவை ஒரு பொது நலத்தின் அடையாளமாக, ஒரு அன்பின் அடையாளமாக, நம்முடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய சுயநலத்தை எல்லாம் களையக்கூடிய அடையாளமாக அன்னை ஓங்கி தன்னுடைய கரத்தில் தாங்கி இருக்கிற இந்த பொதுநலம் இந்த பகுதியில் உயிர் துடிப்பாக, உயிர் மூச்சாக நிறையட்டும். ஆமென்.